அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு செம்ம சூப்பரான ஹோலி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் 400 கிராம். இது கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரிப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள காட்டன் டவல் அப்படி இல்லைனா கர்ச்சீப்பில் வச்சு நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். 400 கிராம் பயன்படுத்தியிருக்கேன். இது இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இதுக்கு நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை சைடில் வச்சிடலாம். அது நல்லா வடிகட்டட்டும். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் 150 கிராம் சேமியா போட்டிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர நல்லா பொறுமையாக ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா இதமான சூட்டில் இருக்கும்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பட்டி பாகு, அப்படி இல்லைனா வெள்ளைப்பாகு, அப்படி இல்லைனா மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் மேடு உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னா நீங்கள் என்னோடய எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கருப்பட்டி பாகு, அப்படி இல்லைனா வெள்ளைப்பாகு சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் சுகர் பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடரை இதில் இந்த சூடாக இருக்கும்போதே நல்லா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த சிட்டுக்குருவி கூடு மாதிரி பண்ண போகிறோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும். ஸ்டீல் கிண்ணங்களோடு நம்ம பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ அந்த சேமியாவை வச்சிடலாம். ஒரு சின்ன சிட்டுக்குருவி கூடு மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வைக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக, அப்புறம் அடியில் ஃபுல்லாக நல்லா ஃபில்லப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இது ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி 3 கிண்ணத்துலையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அப்படி இல்லைனா வெளியில் கூட வைக்கலாங்க. பட் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ இந்த தயிர் பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வடிகட்டின தயிரை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த தயிர் கண்டிப்பாக புளிக்காத தயிராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கண்டன்ஸ் மில்க், அதாவது மில்க் மேடு நான் ஊற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு மில்க் மேடு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அளவுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம். நான் கம்மியான அளவே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு பிஞ்ச் நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் உங்களுக்கு மேங்கோ பியூரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏதாவது சிக்கு ஃப்ரூட்டு, ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஃப்ரூட்டை அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கூடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக செட் ஆகி ரெடியாக இருக்குது. இது சாப்பிடும்போது வெளியில் இந்த சேமியா நம்ம இப்படி தான் சாப்பிடணும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். பட் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபிங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய வேலையோ அது மாதிரி தெரியும். பட் ரொம்பவே ஈஸி. உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. இப்போ நம்ம இந்த கூடில் இதை வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சுருங்க. இதில் உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நிறைய நட்ஸ் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக வெட்டி. நான் சும்மா சிம்பிளாக கொஞ்சமாக குங்குமப்பூ, அப்புறம் பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் 2 செரிஸ் வச்சுட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரியலி அப்படி இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இது வரைக்கும் என்னோடய ரெசிபியை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.